ஹல்லேலூயா. ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2025 ஆண்டு இந்த ஊடகத்தின் மூலமாக தெய்வ பிள்ளைகளை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை சந்ததிகளை ஆசீர்வதிக்கும் தேவன் என்ற தலைப்பில் இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். யாவரும் தியானத்தோடும் கர்த்தரிடத்துல நீங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அதை நிறைவேற்றி முடிக்கிறவர். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இந்த நாளிலும் ஒரு பாடலை பாடி தேவ மகிமைக்காக அவரை கீர்த்தனை பண்ணி சங்கீதங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், சந்ததிகளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவர். அந்த ஆண்டவரை நாம் எப்பொழுதும் நோக்கி பார்ப்போம், அவரையே சார்ந்திருப்போம். ஆமென். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பாட்டு வாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்த பாட்டு வாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாயே சுப்பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசீத நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கழித்து இருந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்க ஒன்ன கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகொழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.
தேவன் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜூலை மாதத்தை கர்த்தர் சந்ததிகளை ஆசீர்வதிக்கும் தேவன் என்ற தலைப்பை கொடுத்தார் என்றால், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மனிதனுடைய சிந்தனை என்ன? ஒரு வாரிசு கூட இல்லையே, ஏதாவது மருத்துவமனைக்கு சென்று பல லட்சம் செலவு செய்து எப்படியாவது ஒரு சந்ததி பிறக்க வேண்டும் என்று பல பாவ வாழ்க்கையை தேடி ஓடுகிறான். இன்றைக்கு எல்லோராலும் மறக்கப்பட்ட ஒரு சந்ததியை பற்றி தான் பார்ப்போமா? நம்முடைய ஆண்டவர் யூதா கோத்திரத்து சிங்கம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருடைய மகிழ்ச்சி. ஆபிரகாம் என்ற பெயருக்கு ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அர்த்தம். ஆபிரகாமின் முதல் மனைவி சாராள். சாராளின் மூலம் ஈசாக்கை பெற்றெடுத்தார். இரண்டாவது மறுமனையாட்டியாகிய ஆகாருக்கு இஸ்மவேலை கொடுத்தார். சாராள் மரித்த பிறகு ஒரு மறுமனையாட்டியாகிய கேத்துராள். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 1 வசனம். ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணியிருந்தான். அந்த கேத்துராளை பற்றி 1 நாளாகவும் 1:31 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ சமுதாயத்தில் எல்லோருக்கும் தெரிந்தது ஈசாக்கின் சந்ததியை தெரியும், இஸ்மவேலின் சந்ததியை தெரியும். ஆனால் கேத்துராளின் சந்ததி யாருக்கும் தெரியாது. ஆகிலும் ஆபிரகாம் சாராள் உயிரோடு இருக்கும் போதே ஆகாருக்கு பரிசுகளை கொடுத்து இஸ்மவேலை அனுப்பிவிட்டார். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லியிருக்கு, கேத்துராளின் பிள்ளைகளுக்கும் ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து கிழக்கு தேசத்திற்கு அனுப்பிவிட்டார் என்று. ஆனால் நம்முடைய தேவன் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவன். புதிய ஏற்பாட்டிலும் பார்த்தால் மத்தேயு நற்செய்தி நூல் 1 அதிகாரத்தில் 3 பெண்களை பார்க்கலாம். ராகாப், ரூத், பட்சேபா. மூவரும் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள். இந்த சமுதாயத்தினால நிராகரிக்கப்பட்டவர்கள், மறக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள். நம் ஆண்டவர் அன்புள்ளவர். அவர் மறப்பதே இல்லை. சந்ததிகளை நினைவு கூர்ந்தார். கேத்தூரலை மறக்காமல் ஆபிரகாமின் சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக செய்வேன் என்றவர். எகிப்து தேசத்திலே 40 வருஷமாய் ராஜ அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மோசே பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு வருகிறார். எங்கு வருகிறார்? யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பியோடி மீதியான் தேசத்திலே போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்தான் என்று சொல்லுகிறது. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, சந்ததிகளை மறக்காத தேவன். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அந்த ஆசாரிய ஊழியம் ஆபிரகாமின் மூலமாய் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்தது. இந்த மீதியான் ஒரு ஆசாரியர். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆசாரிய வம்சத்துல கர்த்தர் நினைவு கூர்ந்தார். கேத்துராளை கடாட்சித்தார். கேத்துராளுக்கு பிறந்த பிள்ளைகள் 2வது வசனத்தை பார்ப்போம் என்றால், ஆதியாகமம் 25வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆபிரகாமுக்கு கேத்துராளுக்கும் பிறந்த பிள்ளைகள் சிம்ரானையும் யாக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றார்கள். இந்த கேத்துராள் வம்சம் தான் மீதியான் வம்சம். அந்த கேத்துராளின் பிள்ளைதான் மீதியான். யாத்ராகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம்,
கர்த்தர் வாக்கு மாறாதவர். மீதியான் வம்சத்திலே அந்த சிப்பூரளை மோசே திருமணம் செய்து அந்த வம்சம் கானான் தேசத்திலே குடியேறினார்கள் என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார், சந்ததிகளை பெருகச் செய்வார். கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். உனக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் அந்த சந்ததியை பெருகச் செய்வார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் எப்பாத் தேசத்திலும் வேகமாக ஓடும் ஒட்டகங்களும் உன்னை மூடும். ஷேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தின் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசுத்தப்படுத்துவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே பார்த்தார், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அந்த மீதியான் கர்த்தர் மறக்கவில்லை. மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி வந்த மீதியான் வம்சத்திலே மோசேயின் மாமனாகிய எத்ரோ ஒரு ஆசாரியன். இந்த ஆசாரியன் மகள் தான் சிப்போராள். யாத்ராகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, மோசேயின் மாமனாகிய எத்ரோ சர்வாக தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பு எவ்வளவு பெரியது! சந்ததிகளை ஆசீர்வதிக்க செய்கிறவர், நம்மை ஒருபொழுதும் மறக்கவே மாட்டார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நமக்கு ஒரு சந்ததி இல்லையே, ஒரு வாரிசு இல்லையே என்று நினைக்கவே வேண்டாம். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்களை இன்றைக்கும் அபரிவிதமாய் அப்படியே ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்வேன் என்று சொன்னவர் இன்றைக்கு நட்சத்திரங்களைப் போல பெருகி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், கடற்கரை மணலத்தனையாய் பெருகி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அன்பை நினைத்து பாருங்கள். அந்த அன்பு எவ்வளவு பெரியது! தாசரே, இத்தரணியில் அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்று பாட்டில் மட்டுமல்ல, செய்கையிலும் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் கிறிஸ்துவை நேசிக்கிற அன்பிலே பலுகி பெருகுங்கள். இந்த இந்திய தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டவர்கள். இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தார் நம் சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன், நம் சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் மறக்கவே மாட்டார். இன்றைக்கும் கர்த்தருடைய கிருபையின் வரங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருகுவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. தகப்பனே, இன்றைக்கு மறக்கப்பட்ட கேத்துராளின் சந்ததியை குறித்து பார்த்தோம். அதிலே பிறந்த மகன் மீதியான். அந்த மீதியான் வம்சத்திலே பல தலைமுறைகளை தாண்டி அந்த வம்சத்திலே எத்ரோ பிறக்கிறார். எத்ரோ ஒரு ஆசாரியனாய் பிறக்க செய்து அந்த எத்ரோவுடைய மகளையே மோசேயின் மூலமாக சந்ததிகளை பெருக செய்து அந்த கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தீரே, நீர் எவ்வளவு பெரியவர்! நீர் பெருக செய்கிற ஆண்டவர். சந்ததிகளை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே நீர் அக்கறை உள்ளவர். ஒவ்வொரு கணவன் மனைவி மேலேயும் அக்கறை உள்ளவர். நீர் அப்படியே பெருக செய்வதற்காக நன்றி. மலடி என்று தள்ளப்படாமல் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும், ஒவ்வொரு மனைவிமாரையும், ஒவ்வொரு கணவனும் நேசிக்கட்டும், அன்பு செலுத்தட்டும், சந்ததிகளை பெருக செய்யட்டும். அப்படி செய்வதே உமக்கு நித்திய பாக்கியம். ஆம் பிதாவே, அப்படி நினைவு கூறட்டும், வழி நடத்தட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமென்.